ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. ஓபிஎஸ் அவர்கள் தஹவிகாவிற்கு வந்தால் விஜய்க்கு அது எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பலமாக இருக்கும்? பலாப்பழம் அதானே, எவ்வளோ பெரிய பழம் தானே கேட்டீங்க. ஓபிஎஸ் தஹவிகாவுக்கு வந்தால் எவ்வளோ பெரிய பழம்? இவ்வளோ பெரிய பழம், பலாப்பழம். என்ன, அதை ஒன்றும் செய்ய முடியாது. தளபதி விஜய் அவர்களை நோக்கி ஓபிஎஸ் வராரு, கூடுதல் பலம் பலாப்பழம்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது திட்டமிட்டு பிஜேபியால் காய் நகர்த்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓபிஎஸ்ஐ திட்டமிட்டு இங்கேருந்து சண்டை போட்டு வெளியேறின மாதிரியும் அவர் விஜயோடு சேருவதால் விஜய்க்கு கூடுதல் பலம் கிடைப்பது போல் ஒரு உள்ள அனுப்பிச்சு எலெக்ஷனுக்கு நான் ஃபண்டு கொடுக்குறேன், மாநாடுக்கு நான் ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்ல வச்சாலும் அது பிஜேபி ஃபண்டை கொடுத்து உள்ளே நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சு டிவிக்கேவே ஒன்று பிஜேபி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்காக, அப்படி இல்லாட்டி முச்சந்தி கொண்டு போய் நிப்பாட்டுவதற்காக ரொம்ப கிளியர் கட்டாக பிஜேபியால் நகர்த்து கொண்டு போகக்கூடிய நகர்வு தான். வெளிய இடத்துலேருந்து வரக்கூடிய செய்திகள் பொதுவாக தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. இன்னொரு பக்கம் அங்கே சேர வந்த நிர்வாகிகள் நிறைய பேர் வந்தாங்க, அதிமுகலேருந்து, திமுகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, பல முகங்கள், அறிமுகமான முகங்கள் நிறைய பேர் வராங்க. ஆனால் தாவேகால அதுக்கான இடமே இல்லை. அவங்க அவங்களால துரத்தி அடிக்கப்படுறாங்க, விஜயை பார்க்கவே முடியல, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா? இல்லை என்ன நடக்குது? புஷி ஆனந்த் அவர்கள் இதை தடுத்து நிப்பாட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளை சுற்றுப்பயணம் பண்ணுறதும், நலத்து தொகுதிகள் ஒவ்வொருத்தரும் இங்கே மாறி மாறி கூப்பிட்றதும், கட்சி பண்ணி தளபதியோட பயணிக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரையும் நம்ம பிளேம் பண்ணுறதுக்கு வழிகாட்ட இல்லைன்னும் பொழுது எந்த பாயிண்டில் இது நிற்கிது, யார் இதில் என்ன சிக்கல்னா யாரை சந்தித்தால் இது சாத்தியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது யாரெல்லாம் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு தாவேகா நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேகா மீது இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறாங்க, தெரிந்த முகங்களே இல்லை அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய முகம் இந்த கட்சிக்கு வரப்போறதாக பேச்சு. ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவிற்கு வந்தால் விஜய்க்கு அது எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பழமாக இருக்கும்? பலாப்பழம் அதானே, எவ்வளோ பெரிய பழம் தானே கேட்டீங்க. ஓபிஎஸ் தஹவிகாவுக்கு வந்தால் எவ்வளோ பெரிய பழம்? இவ்வளோ பெரிய பழம், பலாப்பழம். என்ன, அதை ஒன்றும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு இன்றைக்கி மத்திய அரசை எதிர்த்துட்டாராமா. அது என்ன சொல்லி எதிர்த்துருக்காராம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்திற்கு அந்த கல்விக்காக நிதி கொடுக்கலன்னு சொல்லி 2151 கோடி கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாராமா. அதனால் அவர் தாவேகாவுக்கு வரப்போகிறார். ஏன்னா நேற்று ஏற்கனவே நம்ம பண்ருட்டி எல்லாம் பலாப்பழமாக ஒன்று இருக்குது பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? பண்ருட்டி பலாப்பழத்துக்கு ஃபேமஸ்ஸு, இதுவும் பலாப்பழம். ரெண்டு நேற்று உட்காந்து உருட்டின உருட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் அவர்களை நோக்கி ஓபிஎஸ் வராரு, கூடுதல் பலம் பலாப்பழம்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது திட்டமிட்டு பிஜேபியால் காய் நகர்த்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓபிஎஸ்ஐ திட்டமிட்டு இங்கேருந்து சண்டை போட்டு வெளியேறின மாதிரியும் அவர் விஜயோடு சேருவதால் விஜய்க்கு கூடுதல் பலம் கிடைப்பது போல் ஒரு உள்ள அனுப்பிச்சு எலெக்ஷனுக்கு நான் ஃபண்டு கொடுக்குறேன், மாநாடுக்கு நான் ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்ல வச்சாலும் அது பிஜேபி ஃபண்டை கொடுத்து உள்ளே நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக தெரிந்து டிவிக்கேவே ஒன்று பிஜேபி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்காகவும், அப்படி இல்லாட்டி முச்சந்தி கொண்டு போய் நிப்பாட்டுவதற்காக ரொம்ப கிளியர் கட்டாக பிஜேபியால் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய நகர்வு தான் இது. ஏன்னா பெரிய ஓனர் சொல்லாமல் இவர் பேசவே மாட்டார் ஓபிஎஸ். ஏன்னா அவர் சொல்லி தான் தர்ம யுத்தம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, தர்ம யுத்தம் 1.1 2.1 ஓவராக ஓச்சு, அதுவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவர்கள் சொல்லாமல் இவர் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி ஓபிஎஸ் திடீர்னு ஆக்ரோஷப்பட்டார், திடீர்னு மத்திய அரசை எதிர்த்தான்றது இனிமேல் நீ வயசுக்கு வந்தால் தானா வராட்டி தானான்றது தான். இதற்கு மேலே அவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்க முடியும்? சொந்த தொகுதியில் மக்களால் விரட்டடிக்கப்பட்டவர். இப்போ என்டிஏ கூட்டணியில் 18% வாங்கிருச்சுன்னா ஆளாளுக்கு பிஜேபி என்னாலங்கிறான், இந்த பக்கம் டிடிவி என்னாலங்கிறாரு, இவர் என்னாலன்றார், மாறி மாறி இப்படி பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அது ஒரு இடியாப்ப சிக்கலான கதைகள் தான். பொழுது ஓபிஎஸ்ஐ டிவிகேவுக்குள் சேர்த்து கொண்டால் எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜயோ புஷி ஆனந்த் அவர்களோ அதை அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது ஆதாயம் கிடைக்குமே தவிர கட்சி வளர்ச்சிக்கோ அது ஒருபோதும் வித்திடாது.
அவர் ஒரு முதலமைச்சராலாம் இருந்திருக்காரு, அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்திருக்காரு, மிக முக்கியமான ஒரு நபராக தமிழக அரசியலில் பார்க்கப்பட்டிருந்திருக்காரு. அப்படி ஒரு முகம் வரும்போது அது ஒரு தாவேக்காவுக்கு ஒரு ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக தானே இருக்கும். அவர் மூலியமாக அதிமுகவுடைய வாக்குகளும் தாவேக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதாவது ஒருத்தன் சுகர் ஓவர் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஐசியூவில் இருக்கிறான்னு வச்சுங்க. இப்போ அது எவ்வளோ நெய், முந்திரி, கேசரிலாம் போட்டு செஞ்சு ஒரு அல்வா தெரியுமா? அது எவ்வளோ சத்து தெரியுமா? பாதாம், பிஸ்தாலாம் போட்டிருக்கேன், கூடுதலாக 2 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன், சாப்பிட்றான்னா அது இவனுக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் கொடுமா? படாது, பாடல் ஏற்றிடும், கண்டிப்பாக பாடல் ஏற்றிடும். அதே போல் ஓபிஎஸ் யார் பேசன்ட்டு யார் அல்வா இல்லை, நீங்கள் அதை அப்படி ஒப்பிடக்கூடாது. அதாவது இந்த இடத்துல எனக்கு பிஜேபி தேவையில்லைன்னு முடிவு பண்ண பிறகு அந்த பிஜேபியின் முகமாக அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி தளபதி விஜய்க்கு திடீர்னு பெரிய விசுவாசியாக மாறுவார்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் பிடுங்கிறது போலாமே தேவையில்லாத ஆணின்ற மாதிரி அவர் விசுவாசியாக வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் அவர்கள் விசுவாசியாக வருவார் அப்படி எதிர்த்து கேப்பை நட்டு வந்துடுவார் அவர்? இல்லை, இவர் வந்து எதிர்த்து கிழிச்சு கேப்பை நட்டுட்டு வந்துடுவாரான்னு கேட்குறேன். சார், நீங்கள் அவருடைய பணபலம் எல்லாமே எங்கெங்கே யார் யார்கிட்ட லாக் ஆகிருக்கு, அவர் மகன் எங்கே லாக் ஆகிருக்கு? எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். தாவேக்காவுக்கு அவர் வரதா இருந்தா அவர் என்ன மாதிரி வருவார்? விஜய் அவர்களை புகழ்ந்து அவர் தான் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வருவாருன்ற மாதிரி சொல்கிறீங்களா? அப்படி தான் வரணும். பெரிய முதலாளி அப்படி தான் சொல்லுவார், சின்ன முதலாளி அதை அப்படியே செய்வாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல முதலமைச்சராலாம் இருந்திருக்காரு சார். நீங்கள் அசால்ட்டாக அவர் வந்து வாங்க எங்களோட விசுவாசியாக இருங்கன்னு சொன்னால் அவர் மட்டும் எப்படி சார் ஒத்துப்பாரு? சரி, உங்கள் லாட்ஜிக்கு பெரிய வரேன். முதலமைச்சர்லாம் இருந்திருக்காருல்ல, எடப்பாடி எல்லாத்தையும் ஏற்று நான் வந்து கலங்கான்றேன்னு இறங்கினாரு. ஒரு ஓபிஎஸ்க்கு 5 ஓபிஎஸ் இறக்கி விட்டாங்க, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஒத்த பலாபலத்துக்கு 5-6 ஓபிஎஸ் இறக்கி 11 முடிஞ்சு போச்சா? 11 கூட ஒன்று போட்டு முடிச்சு விட்டாங்க, இது ஒன்று வெளியில் போட்டு. அப்போ இவர் எப்படி வந்து டிவிகேக்கு பலம் சேர்த்த முடியும்னு ஒரு கேள்வி. சொந்த தொகுதியிலையும் பெரிய செல்வாக்கோ அவருக்குன்னு தனியாக பேனரோ ஃப்ளெக்ஸோ அடிக்க கூட ஆள் கிடையாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இவரை வைத்து இங்கே ஒரு அரசியல் நகர்வு நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் நாள் வந்து இவர் சொல்றாரு விஜய் தாவேகா வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பண்ருட்டி அவர்கள் சொன்ன பிறகு இந்த பக்கம் பலாப்பழம், இந்த பக்கம் உருண்டுக்கிட்டு தனியாக வருது. கேட்டுங்களா? நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரசியல் நகர்வு தெரியும். பிஜேபியோட ரொம்ப வெல் பிளான்டான அஜெண்டா சார் இது. சார் சரி, யாரை தான் சார் சேர்ப்பீங்க தாவேக்கால? அதையாவது சொல்லுங்கள் சார். யாரையுமே சேர்க்க மாட்டீங்கன்னா அப்புறம் இப்படி தான் சார் அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும். 2026 தேர்தலில் நிற்கணும். யாரை கேட்டாலும் இவரை கேட்டால் பாஜகன்றீங்க, அவரை கேட்டால் வயசாகிடுச்சுன்றீங்க. அப்புறம் யாரை தான் அந்த கட்சியில் சேர்க்கறது? அதையாவது சொல்லுங்கள். நீங்கள் நல்லா வலுவலுன்னு மினுமுன்னு இருக்குன்னு பாம்பு தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் விட்டுக்கிட்டே விட முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு நான் இது இல்லாமல் தான் நான் பொழைச்சிப்பேன். இந்த வாட்டி நான் வந்து எடுத்த உடனே சிஎம் ஆகலைன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் நான் அடுத்த வாட்டி சிஎம் ஆகிறதுக்கு நான் உசூட இருக்கணும்ல. அதுக்கு விஷப்பாம்புகளை கூட வச்சுட்டு சுத்த முடியாது. அதான் பாம்பை கையில் பிடிச்சி பார்ப்போமே, எப்படி? பிரச்சனை இல்லையே, பாம்பை கையில் பிடிச்சி அதுக்கு பயம் இல்லையே. பாம்பை கையில் பிடிக்கிறதுல இப்பவும் பயம் இல்லை சார், அதை கூட வச்சுக்கிறது தான் பயம். பிடிச்சோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னு சொல்லல, கடிச்சு கூட துப்புவோம், அடிச்சு கொள்ளுவோம், அது நம்ம பிரச்சனை. ஆனால் வந்து இவர்களை கூட வச்சுக்கலாம் சுத்த முடியாது. அப்படின்னும் பொழுது இது பொருந்தா கூட்டணி. ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் தாண்டிட்டு வெளி இடத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் பொதுவா தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. இன்னொரு பக்கம் அங்கே சேர வந்த நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து வந்தாங்க, அதிமுகலேருந்து, திமுகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து அப்படின்னு பல முகங்கள், அறிமுகமான முகங்கள் நிறைய பேர் வராங்க. ஆனால் தாவேக்கால அதுக்கான இடமே இல்லை. அவங்க வந்து அவங்களால துரத்தியடிக்கப்படுறாங்க, விஜயை பார்க்கவே முடியல, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா? அது உண்மையா இல்லை என்ன நடக்குது அங்கே? இல்லை, இப்போது 2 வருஷம் ஆக போகக்கூடிய நிலைமையில் மிக முக்கியமாக பேர் சொல்லும் அளவில் பெரிய நபர்கள் யாரும் வந்து இணையாது. இது எல்லாருக்குமே இந்த ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி யாருமே வராமல் இருப்பாங்க? உங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர் வரைக்கும் வந்து சேரும் பொழுது எத்தனை அரசியல் தலைவர்கள் நம்ம வரலான்னு இப்போ முடிவெடுத்த நபர்கள் ஏன் வராமல் நின்னாங்க? எந்த பாயிண்டில் அது நின்று இருக்கு? யார் அங்கே வந்து பிளாக் பண்ணி வைக்கக்கூடிய நபராக யார் இருக்காங்க? இது வந்து அரசியல் வட்டாரத்துக்குள்ள பெரும்பான்மையாக பேசப்படக்கூடிய செய்தி. புஷி ஆனந்த் அவர்கள் இதை தடுத்து நிப்பாட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இருக்கக்கூடிய தொகுதிகளை சுற்றுப்பயணம் பண்ணுறதும், நலத்திட்ட உதவிக்கு ஒவ்வொருத்தரும் இங்கே அங்கேன்னு மாறி மாறி கூப்பிட்றதும், கட்சி பணி பண்ணுறதும், தளபதியோட பயணிக்கிறதுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரையும் நம்ம ப்ளேம் பண்ணுறதுக்கு இங்கே வழிவகை இல்லைன்னும் பொழுது எந்த பாயிண்டில் இது நிற்கிது? யார் வந்து இதில் என்ன சிக்கல்னா, யாரை சந்தித்தால் இது சாத்தியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது யாரெல்லாம் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறா? அப்போ ஆனந்த் அவர்கள்ட்ட போய் சந்தித்து ஆனந்த் அவர்கள் வந்து பெரிதாக யாரையும் வேணான்னு சொன்ன மாதிரியான தகவல் இல்லை என்கிட்ட.
அவர் போய் நேரடியாக சந்திச்சிட்டோம், அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ காளியம்மாளோ அல்லது வந்து மருது அழகராஜோ அல்லது வந்து வேறு பல நபர்கள் சொல்லப்படுறாங்க. அவங்க யாருமே வந்து நாங்கள் ஆனந்தம் சந்தித்தோம், ஆனந்த் அவர்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. பட் ஆனால் அந்த பாயிண்ட் அந்த லேயருக்குள்ளேயே போகலை அப்படின்றது அங்கே ஒரு தடையாக இருக்குது. இது வந்து யாரை சந்தித்தால் இது சரியாகும் அப்படின்றது ஒரு பேசும் பொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அது நிச்சயமாக எனக்கும் தெரியல. ஏன் வந்து பல நபர்கள் வந்து இணைவது இன்னமும் தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. கட்சி சார்ந்த நபர்கள் மட்டுமே போய்கிட்டு இருக்கிறாங்களே தவிர முக்கியமான நபர்கள் கூடுதலாக, ஏன்னா ஒரு கட்சின்னு வந்ததுக்கு பிறகு ஒரு தனி நபரால் ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு போவதுன்றது சாத்தியம் கிடையாது. அப்போது கூடுதலாக 234 தொகுதி இருக்குது. எவ்வளோ பலம் வாய்ந்த நபர்களை உங்களுக்கு பேச்சாளர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியலில் முக்கியமான அனுபவம் பெற்ற நபர்களாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்தாதான் இது வந்து ஒரு கூட்டு பலமாக மாறணும்னா அது ஒர்க் அவுட் ஆனால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நீங்கள் இல்லாட்டி அது வேலைக்கு ஆகாதுன்றது. இல்லை, இளைஞர்கள் நிறைய உள்ள கட்சி, இளைஞர்கள் அதிக ஆர்வமாக இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு, விஜய் அவர்களை பார்ப்பதற்கு, விஜய்க்காக இளைஞர்கள் சக்தி ஒன்று கூட அப்படின்போது அதை வழி நடத்துவதற்கு இந்த அனுபவம் வாய்ந்த ஒரு தலைமை, ஒரு தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்ப தேவைப்படும் போது இது ஒரு பெரிய குறையாக மாறிக்கிட்டு இருக்கா தாவேக்கால? இல்லை, அது பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அது அவங்க வந்து கட்சியில் அது பெரிய குறையாக பார்க்கல. ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க பாட்டு இங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மாநாட்டுக்கான வேலையை பார்க்குறோம்னு சொன்னாலுமே கூடுதல் பலம் சேர்க்கக்கூடிய நபர்களாக அங்கங்கே இருந்து வேலைகளை செய்வதற்கு ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது, ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு திமுகவுடைய சார்பாக இன்றைக்கு அமைச்சர் பெருமக்களே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஜெகத் ரச்சகலாம் எடுத்திங்கன்னா அவர் பேசுகிற மாதிரியான தமிழ் சொற்கள் உச்சரிப்புகள்லாம் வந்து பிச்சு விளாசுவாப்பில். ஸோ அவருக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து வெறும் வந்து சீண்டி பார்க்காதே மோதி பார்க்காதேன்ற 2 வார்த்தையை வச்சுட்டுலாம் பேசிட்டு இருக்க முடியாது. கருத்தியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக, வரலாறை பற்றி, அரசியலை பற்றி, இங்கே நடந்த நிகழ்வுகளை குறித்தாக இருக்கட்டும், அடுத்த திட்டங்களை குறித்து, தொலைநோக்கு பார்வையை குறித்து எல்லாத்த பற்றியும் பேசுவதற்கான புரிதல் மிகுந்த ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த நபர்கள் நிச்சயமாக தேவை. அந்த நபர்களை நீங்கள் வந்து இன்னும் டிவிகேக்குள்ளே வந்து ஒன்று உருவாக்கணும், இல்லை உருவாகி இருக்க நபர்களை இணைப்பதற்கான வேலையை செய்யணும். இது 2 செஞ்சால் தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட். நீங்கள் ஏற்கனவே ஒரு கட்சினா அந்த கட்சிக்குள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் எல்லா கட்சியும் ஒரு என்ன சொல்கிறது, உள்கட்சி பூசல், இந்த சண்டை, அவருக்கு எனக்கு ஆகலைன்றதெல்லாம் இதெல்லாம் சரி செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும். ரொம்ப டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப காலதாமதம் பண்ணுறதுன்றது வந்து கட்சியோடைய வளர்ச்சிக்கு அது பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ஓகே, இன்னொரு குற்றச்சாட்டு, விஜயர்கள் அவ்வப்பொழுது தான் வராரு. இப்போது லாஸ்ட்டாக அந்த அஜித் அவர்களுடைய அந்த இதுக்காக வந்திருந்தார், அந்த மடப்புறம் திருவண்ணாமலை அஜித் அவர்களுக்காக வந்து அடுத்து இதோட ஆகஸ்ட் தான் அவர் வருவார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு பிறகும் அந்த ஆகஸ்ட் மாநாட்டுக்கு பிறகும் விஜய் அப்படி தான் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. நேற்றைய தினம் கூட அறிக்கை வெளியிட்டிருந்தார், அந்த திமுக பாஜக கபடதாரிகள் அப்படின்னு சொல்லி. இன்னமும் வெறும் அறிக்கை நாயகனாகவே அவர் இன்னும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுறார் இல்லையா? அதை எப்போ வந்து சரி செய்ய முடியும்? இல்லை அதுதான் நிதர்சனமாக இப்படி தான் இருப்பாருன்றது தான் ஏற்றுக்கணும். இல்லை, இவர் இதற்கு மேலே வந்து ஆகஸ்ட்டுக்கு மேலே தொடர்ச்சியாக மக்களை சந்திப்பது, குறிப்பாக பத்திரிகையை சந்திப்பது, இந்த நிகழ்வை அவர் கையில் எடுக்கணும். இந்த நிகழ்வை கையில் எடுக்காமல் போனால் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணால் படம் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சாக்கா சாத்தியமே கிடையாது. நீங்கள் அந்த ஒரு கால்குலேட்டிவில் யாராவது தவறாக விஜய் அவர்களை கைட் பண்ணாக்கா அது ரொம்ப பெரிய பின்னடைவு. அதுக்காக தான் நான் அவங்க பாணியிலே சொல்கிறேன், கிளைமேக்ஸில் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் ஹீரோனா ஆரம்பத்தில் அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்ட்ரடியூஸ் ஆகணும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கணும், அங்கே காதல் இருக்கும், மோதல் இருக்கும், 2ஐயும் சரி செஞ்சு கிளைமேக்ஸை நல்லபடியாக முடிக்கிறது தான் ஒரு ஹீரோவோட வேலையாக இருக்குமே தவிர, நீங்கள் கிளைமேக்ஸில் தேர்தலில் வந்து நான் களத்தில் இறக்குறேன், அப்போ ஒரு வெளியில் வந்துட்டார்னா டக்குன்னு மக்கள் பயங்கரமாக ஒரு கூட்டம் கூடும், ஒரு க்ரௌட் ஆகும், அது அப்படியே ஓட் ஆகும், அப்படியே டக்குன்னு அடுத்து சிஎம் ஆயிடலாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் கதற விடலாம் அப்படின்றது வந்து சினிமாவுக்கு பொருந்தும், அரசியல் கால்குலேஷன் அது உதவாது. ஸோ தளபதி அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பேச ஆரம்பிக்கிறாரோ, எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ, ஊடக நண்பர்களை அழைத்து சரியோ தப்போ ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விவாதிக்கணும், பேசணும். ஏன்னா நீங்கள் அண்ணாமலைகிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பாட்டு உட்காந்து பேசுவாப்புல, சீமான்கிட்ட கேட்காட்டியுமே அவர் பாட்டுக்கு பேசுவாப்புல. நம்ம அப்படிலாம் பேச சொல்லலை, புரியுதுங்களா? நமக்கு அந்த மாதிரி எந்த நேரமும் பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டே உட்காருங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இதற்கு மேலும் வந்து பத்திரிகையாளர்களை தவிர்க்காமல் சரியான ஒரு அணுகுமுறையோடு ஊடகத்தை கையில் எடுத்துக்கொள்வது என்பது அரசியல் சாணக்கியத்தனம். நீங்கள் ஊடகவியாளர்களை உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்துடும். உங்கள் சம்மந்தப்பட்ட செய்தி தீயாய் பரவும், உங்களுக்கு எதிராக பரவக்கூடிய செய்திகள், தவறான செய்தியை உடைக்கக்கூடிய வேலையை பத்திரிகை பார்க்கணும் பொழுது இதை அரசியலாக கூட நீங்கள் அணுகாமல் போனால் இது பின்னடைவு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். 2வது,
ஒவ்வொரு விஷயத்தையும் அறிக்கை வாயிலாக இல்லாமல் நேரடியாக அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதற்கு மேலே வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி தான் நான் பரந்தூர் மக்களை கூப்பிட்டு கொண்டு வந்து முன்னாடி நிற்பேன்னு சொன்ன வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சோ அதையே நீங்கள் செயலாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணும் பொழுது அதுதான் நமக்கு வந்து அப்பா நமக்காக பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா, நமக்காக குரல் கொடுக்குறாரு, நமக்காக களத்தில் நிற்கிறாருன்னு ஒரு பயம் இல்லாமல் கட்சிக்காரனுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நம்பிக்கை ஏற்படும். நம்பகத்தன்மை ஏற்படணுமா லாஸ்ட் மினிட்ல ஒரு மேஜிக் காமிச்சு ஒரு கூட்டம் காமிக்கிறதுன்றது இங்கே தேவையான்றதை டிவிக்கே ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். இது செய்யாமல் போயிட்டீங்கன்னாக்கா சக்ஸஸ் ரேஷியோன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா சார் இன்றைக்கி திமுக சொல்வது மறுபடியும் நாங்கள் தான் சிஎம், அதிமுக சொல்வது நாங்கள் தான் சிஎம், விஜய் அவர்கள் சொல்வது நாங்கள் தான் சிஎம்மாக வர போகிறோன்ட்டு. ஆனால் கலை யதார்த்தம் சொல்லட்டுமா, நாளைக்கு தெரியல, இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் நடந்தால், இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா 3 பேருக்கு பெரும்பான்மை கிடையாது. ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் நடப்பதற்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை உருவாக்கியது வேணால் தளபதி விஜய் அவர்கள்னு சொல்லலாம். அதை தாண்டி இன்றைக்கி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தில் எந்த 3 கட்சியுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறாரு பார்த்தீங்களா, அவர் இது ஒரு சமிக்கை. யாருக்கான சமிக்கை அதை கொடுக்குறாரு தெரியுமா? முதல்ல தன் கட்சி தொண்டர்களுக்கு, நான் தாண்டா இங்கே கிங்கு, ஓபிஎஸ் டிடிவி சசிகலா யாரும் கிடையாது, இன்றைக்கி எனக்கு வரக்கூடிய க்ரௌடை பாரு, நம்ம கட்சிக்கு இன்னும் வந்து எல்லாம் செத்து போச்சு உயிர்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் தவந்து போகிறேன் முட்டி போடுறேன்னு இப்போ சுந்தரன் டிராவல்ஸில் போன விமர்சிக்கிற எல்லாத்துக்கும் இதாண்டா பதில் பார்த்துக்க. 23ஆம் தேதி முடிய வேண்டியது 8ஆம் தேதி வரைக்கும் இப்போ வந்து போஸ்ட்போண்ட் ஆகிடும். அது ஒன்று. ரெண்டாவது, பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை, நான் இருந்தால் தான் கண்ணா சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், ஏன் முதல்ல ஏறினதுனால தான் உனக்கு போன வாட்டி 4 சீட்டு, நீ என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வச்சு நக்கலாக பேச விடுறது, இவர் கிடையாது வேறு யாருன்னு சொல்கிறது, என் தலைமையில் வந்து ஆட்சி இல்லைன்னு சொல்கிறது, இந்த சீன்லாம் போட்டேன்னா பார்த்துக்க எனக்கு வர க்ரௌடுக்கும் உனக்கு வர க்ரௌடுக்குமான வித்தியாசம் பாருன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இந்த க்ரௌடு தன்னிச்சையாக வரதா ஆர்கனைஸ் பண்ணுறதான்றது ரெண்டாவது பிரச்சனை. ஏன்னா இது ஆர்கனைஸ் பண்ணி வரக்கூடிய க்ரௌடு தான். ஆனால் இதை ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு இன்றைக்கு அதிமுகவுக்காக புதிய டீம் உள்ளே இறங்கியிருக்கு. ஏற்கனவே இருந்த டீம் இந்த வேலையை செய்யலை, இது புது டீம். இந்த டீம் எந்த டீம்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த டீம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சி பெறுது. மூணாவது, டிஎம்கேக்கு ஒரு பயத்தை காட்டுறாரு. நீ சுந்தரன் டிராவல்ஸ் நான் சொல்கிறேன், உனக்கு எதிராக மக்கள் எவ்வளோ பேர் என் பேச்சை கேட்க நிற்கிறாங்கன்னு பாரு, உனக்கான பிரச்சனை எந்த அளவுக்கு வரும் பாருன்றதை காட்டுறாரு. நாலாவது, தளபதி விஜய்க்கு இது ஒரு அறிக்கை. என்னன்னா, எங்களோடு சேருவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது, இன்றைக்கும் பாருங்கள் நாங்கள் வந்து வலுப்பெற்ற கூட்டணியாக இருக்கிறோம். ஒருவேளை பிஜேபியை கழட்டி விட்டு அதிமுக வெளியில் வந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் எங்களோடு சேருவதில் எந்த தயக்கமும் இல்லை, எங்களுக்கான பணம் என்னன்றதை நீங்கள் பாருங்கள் அப்படின்றத ஒரு காட்டுறார். அப்படின்னும் பொழுது இன்றைக்கி கலைச்சூழலில் இவர் இதை செய்கிறத பார்த்ததுக்கப்புறம் இப்போ அன்புமணி ஆரம்பிச்சிட்டாப்புல. அன்புமணி அவர் என்ன சின்ன சார் மாம்பழம், அவர் நம்ம திமுகவுக்கு அண்ணாச்சின்னு பேர் வச்சுட்ருக்காரு தெரியுமா? ஸ்டாலினை சொல்கிறாரு, அண்ணாச்சி உங்களுக்கு இதை பற்றிலாம் வந்து பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா சமூக நீதியை பற்றி அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக ஒவ்வொருத்தரும் மூவ் பண்ண ஆரம்பித்த சூழலில் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு இவரும் களத்திற்கு, தளபதி விஜயும் களத்திற்கு வந்து, இதுவே காலதாமதம்னு நினைக்கிறீங்களா? செப்டம்பர் அப்படின்றதே காலதாமதம். அவர்கள் சொன்னது முன்பு சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் காலதாமதம் ஆயிடுச்சு. சரி, இதற்கு மேலும் காலதாமதம் பண்ணி, அதான் சொன்னல மறுபடியும் கிளைமேக்ஸில் ஹீரோவை இறக்குனாக்கா படம் ஓடாது. அப்போ யாரை வச்சு இந்த படம் அது வரைக்கும் ரன் ஆகும்? கிளைமேக்ஸில் நீங்கள் ஹீரோவை இறக்குறீங்க, இந்த ஹீரோவை இறக்கிறதுக்கு முன்னாடி சப்போர்ட்டிவ் ஆக்டர் இங்கே யார் இருக்கா? பேர் சொல்லும்படியான இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் ஆக்டர் யார்? ஆனந்த் அவர்களை தவிர்த்துட்டு வேறு யார்? அப்போது அவர் ஒருத்தர் வச்சு ஒரு சட்டமன்ற எலெக்ஷனை 234 தொகுதியை வந்து சமாளிக்கலாம் அப்படின்றது அரசியலுக்கு சாத்தியமே இல்லாத விஷயம் பொழுது தளபதி விஜய் நிச்சயமாக களத்தில் இறங்கியே தீரணும். இதற்கு மேலே தாமதிக்கிறது கட்சியோட வளர்ச்சிக்கு வித்துடாது. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஆள் கிடையாது. 5 வருஷம் கழித்து சந்திக்க போகிற எலெக்ஷனுக்கு காம்படிஷனுக்கு ஆள் கிடையாது. அன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ ஆக்டிவாக இருக்க போகிறது கிடையாது. அரசியல் களத்தில் ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது அன்றைக்கி யார்? உதயநிதி தான். அதை நீங்கள் அழகாக சமாளிச்சுட்டு போயிடலாம். உதயநிதிக்கு எவ்வளோ பேர் பக்கபலமாக இருந்தாலும் யார் தலைவனோ அவன் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து எல்லாம் மாறணும் பொழுது நம்ம அவரை சமாளிச்சுக்கலாம். அண்ணாமலை கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவைன்னா ஆடு மாடை வளர்ப்பேன் வாப்பில் இல்லாட்டி அவர் ஒரு பக்கம் பேசுவார். சீமான் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிவாக இருப்பாரா? அவர் இந்த எலெக்ஷனில் செட்டில் ஆகணுன்ற ஒரு முடிவில் சுற்றிட்டு இருக்காருன்றது நல்லா தெரியுது நமக்கு. அவர் அதுக்காக சரி அவர் வந்து விட்டுருங்க. அப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள பிரச்சனையை நீங்கள் அப்போ வந்து இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை இப்போ கொண்டு வருது கட்சி வளர்ச்சிக்கு வித்துடாது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் அது கட்சிக்கு நல்ல ஒரு பேரும் சரி, ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.